கோபத்தில் எடுக்கும் முடிவு தவறானது. மாப்பிள்ளைகளை எல்லாம் தூக்கில் போடு. அக்பர் ஒரு நாள் கோபமாக சபையில் அமர்ந்திருந்தார். அன்றைய தினம் சபைக்கு அக்பரின் மருமகன் வந்திருந்தார். தம் மகளை அனுப்பி வைக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார் அக்பர். ஆனால் மருமகன் அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார். அக்பர் சொல்லி யாருமே எதையுமே எப்பொழுதுமே மறுத்ததில்லை. ஆனால் தம் மருமகனின் மறுப்பு அவருக்கு அவமானமாக இருந்தது. அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே பீர்பாலை வரவழைத்து ராஜ்யத்தில் உள்ள எல்லா மருமகன்களையும் தூக்கில் போடும்படி உத்தரவிட்டார். உத்தரவை கேட்ட மக்கள் அனைவரும் திகில் அடைந்தார்கள். ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொருவரும் யாருக்காவது எப்பொழுதாவது மருமகனாகத்தானே இருப்பார்கள். பீர்பால் அரசின் உத்தரவுப்படி நாளை தூக்கில் போடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினார். பீர்பால் அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டு அரசரிடம் சென்று தூக்கில் போடுவதற்கு முன் அரசர் வந்து தான் செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக உள்ளதா என ஒரு தடவை பார்த்துவிடும்படி கேட்டுக்கொண்டார். பீர்பால் செய்திருக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் திருப்தி அளிக்கும் வகையில் இருந்தது. ஆனால் அக்பருக்கு ஒரு சந்தேகம். பீர்பால் நீண்ட வரிசையில் ஏராளமான தூக்கு மரங்களை நிறுவியிருந்தார். ஆனால் நீண்ட வரிசையின் முடிவில் 2 தூக்கு மரங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் நிறுவி இருந்ததை பார்த்தார். அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே அக்பர் பீர்பாலிடம் இந்த 2 விசேஷ தூக்கு மரங்கள் யாருக்காக என கேட்டார். பீர்பால், சக்கரவர்த்தியாரே, உமக்கு தான் தங்க மரம், தமது ஊழியனாக எனக்கு வெள்ளி மரம் என்றார். அதற்கு அக்பர், எனக்கு தங்க மரமா? என்னை யார் தைரியமாக தூக்கில் போடுவது என்று கேட்டார் அக்பர். நீங்களாகவே தான் என்றார் பீர்பால். நீங்களும் நானும் உட்பட எல்லாரும் யாருக்காகிலும் மருமகன்கள்தானே. அதனால்தான் தங்களுக்காக விசேஷ தங்கத்தினால் தயாரித்தேன். முதலாவதாக நீங்களும் அடுத்தபடியாக நானும் நாளையே ஆரம்பிக்கலாம் என்றும் மற்றவர்களை அடுத்தபடியாக நிறைவேற்றலாம் என்றும் கூறினார் பீர்பால். உடனே அக்பர் எத்தகைய முட்டாள்தனமான உத்தரவை போட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்ததோடு அரண்மனைக்கு திரும்பியதும் உடனடியாக ரத்து செய்துவிட வேண்டும் என தீர்மானித்தார். நீதி: கோபத்தில் முடிவு எடுக்கக்கூடாது. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.